புரட்சி வணக்கம். வீரம் என்றால் என்ன என்று இந்த உலகிற்கே பறைசாற்றிய நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, எங்களுக்கெல்லாம் அரசியல் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, சிறப்புற கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற உறவுகளுக்கும் கூடியிருக்கிற அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் உங்கள் அன்பு தம்பியின் புரட்சி வணக்கம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலைமை. ஒரு நொடி உறவுகள் சிந்திச்சு பாருங்க. அரசியல் என்பது தமிழ்நாட்டில் எப்படி மாறி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் ஒரு தொழில் நடத்துறேன், அண்ணன் ஒரு கடை வச்சிருக்காரு, தம்பி ஒரு வாகனம் வச்சிருக்காரு. இதெல்லாம் எங்களுடைய சம்பாத்தியங்களுக்காக முதலீடு செய்து பணங்களை போட்டு முதலீடு செய்து நாங்கள் வாங்குறோம். ஏன் அந்த தொழிலை தொடங்குறோம்னா, நாளைக்கு அதை வைத்து நாங்கள் சம்பாதித்து விட முடியும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அந்த தொழிலை தொடங்குறோம். எல்லாரும் ஒரு தொழில் செய்வீங்க இங்க இருக்கிறவங்க. அப்படி இங்க நிற்கக்கூடிய வேட்பாளர் உங்களை நோக்கி பரிசு பொருட்களோ அல்லது வாக்குக்கு பணமோ இதெல்லாம் கொடுத்து உங்களுடைய வாக்கு வந்து கேட்கிறாரு அப்படின்னா, அவர் எந்த நம்பிக்கையில் உங்களுடைய வாக்கு கேட்பார்னு ஒரு நொடி நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எங்க இந்த அரக்கோணத்தில் 256 வாக்குச்சாவடி இருக்கு, பூத் இருக்கு. இந்த 256 வாக்குச்சாவடியில் குறைந்தது ஒரு வாக்குச்சாவடிக்கு 1000 வாக்காளர். அப்போ எத்தனை லட்சம்? இத்தனை லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குக்கு ஒரு 500 ரூபாய் பணத்தை முதலீடு செய்யற ஒரு வேட்பாளர் எத்தனை கோடியை செலவு பண்ணுவாரு? சிந்திச்சு பாருங்க. எத்தனை கோடி? அத்தனை கோடிகளை கொட்டி முதலீடு செய்து இங்கு நின்று உங்களுக்கு சேவை செய்யணும்னு அவருக்கு எங்க வேண்டுதல்? எங்க வேண்டுதல்? அப்ப நீங்க இதுல ஒரு விடயத்தை நீங்க நல்லா பார்க்கணும். அவர் பல 100 கோடிகளை கொட்டி இந்த அரக்கோணம் பாராளுமன்றத்தில் முதலீடு செய்யறாருன்னா, நாளைக்கு வெற்றி பெற்று வந்து அந்த பணத்தை மீண்டும் மக்களிடம் இருந்து சம்பாதிச்சிட முடியுன்ற நம்பிக்கையில தான் முதலீடு செய்யறாரு. நம்பிக்கையில முதலீடு செய்யறாரு. சிந்திக்கணும் மக்கள். யாருக்கு நீங்க வாக்கு செலுத்துவீங்க? யாருக்கு செலுத்துவீங்க? இங்க ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழர் உரிமை, தமிழர் உரிமைன்னு பேசுற அந்த நிலத்துல தமிழர் உரிமையில மிக முதன்மையான உரிமை காவிரி நதிநீர் பிரச்சனை. இந்த காவிரி நதிநீரை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு சொட்டு கூட தமிழனுக்கு தர முடியாதுன்னு கொக்கரிக்கிறார். முதல்வர் ஐயா சித்தராமையா, துணை முதல்வர் ஐயா சிவகுமார் எல்லாருமே காவிரி நதிநீரை தர முடியாதுங்கிறான். அந்த காங்கிரஸுக்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 10 சீட்டு தராரு தமிழ்நாட்டில். இவர் எப்படி தமிழர் உரிமையை காப்பாரு? தமிழர் உரிமை இவங்க எப்படி காப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. முல்லை பெரியார் அணை கட்டுவாங்கிறான், மேகதாதுல அணை கட்டுவாங்கிறான். இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இங்க சீட்டு. இவங்க ஒரே ஒரு இதுல வந்து ஒரு படத்துல ஐயா விவேக் அவர்கள் சொல்லுவாரு, அண்ணா இது என்ன செயல் இது அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோமாண்ணே அப்படின்னு ஒருத்தர் கேட்பான். அதுதான் இது, அதுதான் தமிழர் உரிமை என்று பேசுறான். ஆனா அவனுக்கே 10 சீட்டை கூட்டணியில் கொடுப்பான். இதுதான் திமுக. அதிமுக ஏதாவது பெரிய மாற்று இருக்கா? ஏதாவது இருக்கா? ஒரு மாற்றம் இல்ல. போன ஆட்சியில் ஆசிரியர் போராட்டம், இந்த ஆட்சியில ஆசிரியர் போராட்டம். போன ஆட்சியில மீனவர் போராட்டம், இப்போயும் மீனவர் போராட்டம். போன ஆட்சியில நெசவாளர் போராட்டம், இப்பயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தணியில நெசவாளர் போராட்டம். அப்ப தொடர்ந்து அதே ஆட்சி நீட்சி இந்த ஆட்சி. வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? சிந்திச்சு பாருங்க. வேற என்ன இருக்கு? இவங்க என்ன இங்க மக்கள் மத்தியில் விதைக்க நினைக்கிறாங்கன்னா, ஏப்பா நாம் தமிழர் நல்லா பேசுவாங்க ஆனா வெல்ல மாட்டாங்க. சரி, ஈழத்துல ஈழ மக்களுக்கான விடுதலை போராட்டம் தொடங்குது. தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையில் அமைதி வழி போராட்டம் 12 காலமா நடக்குது. வெற்றி அடையல, கடைசி வரையும் போராட்டம் வெற்றி அடையல.
அப்பொழுது ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வராரு. வந்து எதிரி உனக்கு எதை கொடுக்கிறானோ, உனக்கு எதிராக எந்த ஆயுதத்தை அவன் ஏந்துகிறானோ அதே ஆயுதத்தை மீண்டும் ஏந்துகிறேன்னு எங்க தலைவர் பிரபாகரன் வந்தாரு. அவர் அன்னைக்கு படையை கட்டும் போது அவர்கிட்ட இருந்தது ஒரு 3 பேர். ஒரு ஓட்ட துப்பாக்கி, ஒரு ஓட்டை துப்பாக்கியை வைத்துக் கொண்டு ஒரு படையை கட்டிய ஒரு தலைவன் வரலாற்றில் 30 நாடுகள் சேர்ந்தால்தான் பிரபாகரனை எதிர்கொள்ளவே முடியும் என்ற நிலையை உருவாக்குனாரா இல்லையா? அதேதான் இன்னைக்கு நாம் தமிழரை பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க விளையாட்டா இருக்கும். கட்சி தொடங்கும் போது அண்ணன் 10 பேரோட தொடங்கி இருக்கலாம். இன்னைக்கு இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இங்க இருக்கக்கூடிய 30 கட்சிகள் சேர்ந்தால்தான் நாம் தமிழரை எதிர்கொள்ளவே முடியும். நாம் தமிழரை எதிர்கொள்ள முடியும். அப்ப எப்படி ஒரு கட்சி கட்டியிருக்கோம்? எப்படி ஒரு கட்சி கட்டியிருக்கோம்? சிந்திச்சு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு அரசியலும் இல்லை. வாக்குக்கு காசு, சாராயம், சரக்கு, சாதி. எங்க சாதி பார்த்து தான் வேட்பாளரை நிறுத்திருக்கானா இல்லையா? அதே அரக்கோணம் பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு பெண்ணு, ஒரு பிற்படுத்தப்பட்டன்னு சொல்லுகின்ற இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஒரு வேட்பாளர் இங்க கொடுத்துருக்கிற ஒரே ஒரு கட்சி எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். உங்களுடைய மண்ணின் மகள், உங்க மண்ணிலிருந்து ஒரு வேட்பாளர், ஒரு எளிய வேட்பாளர், வாய்ப்பு கொடுங்க. இங்க இருக்கிறதுலயே எங்க நம்பர் 1 காமெடி எது தெரியுமா? ஏற்கனவே 5 ஆண்டு காலம் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து நல்லது செஞ்சிருவார் நம்புறாங்க பாருங்க மக்கள். இதுதான் இருக்கிறதுலே நம்பர் 1 காமெடி. 5 ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருந்த? 45% ஆப்சென்ட், வருகை பதிவேட்டில் இல்ல பாராளுமன்றத்தில். இவர் உங்களுக்காக எந்த உரிமையை பேசியிருப்பாரு? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி எளிய பிள்ளைகளுக்கு, மருத்துவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, சமூக செயற்பாட்டாளர்களுக்கு, பொறியாளர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு ஒரு ஊரில் போயிட்டு வாக்கு கேட்டோம். வாக்கு கேட்கும்போது வாக்கு கேட்டுட்டு வந்தோம். பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. என் அக்கா பேராசிரியர் அப்சியா நசீன் அவர்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க தொடங்கிட்டாங்க. 1 மணி நேரம் நாங்களும் நிற்கிறோம் பாடம் எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளைங்க எப்படி கொஞ்சம் தூரம் கடந்து போனோன்னே சொல்கிறாங்க, இந்த மிஸ் நல்லா நடத்துனாங்க இல்லடா. இதே தான் நாங்களும் சொல்கிறோம். இந்த தத்தி பூமுட்டைகளுக்கு நடுவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், 7 பட்டங்கள் பெற்ற ஒரு உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு போனால் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாரு. இங்க பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் இங்கிருந்து போற திமுக அதிமுக இருக்கக்கூடிய தத்திகளுக்கு பாடம் எடுப்பாங்க. அதிமுக வெளிநடப்பு பார்த்தேன், திமுக வெளிநடப்பு பார்த்திருக்கேன், வரலாற்றில் படிச்சிருக்கிறேன். நாம் தமிழர் வேட்பாளரை ஏறி அவர்கள் உரிமையை பேசும்போது மொத்த கட்சியும் வெளிநடப்பாயிடும். ஐயா மோடி உட்பட எல்லாரும் வெளிநடப்பு பண்ணுவான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறோம். நேற்று ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். நீங்க சிந்திக்கணும். ஐயாவுக்கு மாலை அணிவிச்சுட்டு இது ஒரு சடங்கா மாறி நிக்குது. இதெல்லாம் தாண்டி அவர்கள் என்ன சொன்னாரு, அதன் வழி நம்ம நடக்கிறோமா அப்படின்றதான் இங்க கேள்விக்குறி. உங்கள் மதிப்பு மிக்க உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது உலகிலேயே அவமானகரமானது அப்படின்னு சொல்றாரு அண்ணல் அம்பேத்கர். எத்தனை பேர் இதை கேட்குறீங்க? அவர் எதை சொல்றாரு? சில ரொட்டி துண்டுகள்னு. நீங்க வாங்குற அந்த வாக்குக்கு பணத்தை தான் சொல்றாரு. உன்னுடைய உரிமையை நீ விற்கலாமா? நான் இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் எங்கள் வீட்டாண்ட பணம் கொடுக்க வருவாங்க. அதுக்கு முன்னாடியே வெளியே ஒரு போர்டு நிற்கும், எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல அப்படின்ற போர்டை நாங்கள் வைப்போம். நேர்மையாக அரசியல் செய்கிறோம். நீங்கள் நாளைக்கு வந்து எங்களை கேள்வி கேட்க முடியும். பணத்தை கொட்டி முதலீடு செய்கிற வேட்பாளர் நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சியோட சின்னம் இந்த ஒலி வாங்கி.
நாங்கள் பேசிட்டு இருக்குமே இந்த மைக்கு இதுதான் எங்களுடைய சின்னம். இந்த ஒலி வாங்கி எடுத்துக்கிட்டு உங்களுடைய எல்லா உரிமைகளுக்காகவும் பேச போகிற ஒரு வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்க. தயவு செய்து வாய்ப்பு கொடுங்க. இங்கே ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. மற்ற கட்சி கூட்டமாக இருந்தால் எல்லாருக்கும் காசு கொடுத்து தலைக்கு 300-500 கொடுத்து கூட்டம் வந்து நிரப்பிட்டு இருப்பாங்க. நாங்கள் நிரப்பலை. சில சொற்ப உறவுகளே இருந்தாலும் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் சொன்னதை நெஞ்சில் ஏந்தி நிற்கிறோம். ஒவ்வொரு விடுதலை புலி மரவனும் 1000 சிங்கள ராணுவ வீரனுக்கு சமம் என்றாரு. கூட்டம் சொற்பமா இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமம் கருத்தியல் ரீதியா. அடுத்ததான் அண்ணனுக்கு பேசுவாங்க, கேளுங்க. எவ்வளவு ஆக சிறந்த உரையாற்ற போறாங்கன்னு கேளுங்க. ஒரு முறை நேர்மையின் பக்கம் திரும்பி வாக்கு செலுத்துங்க. உங்களிடம் கேட்பது வேறு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒலி வாங்கி சின்னத்தில் உங்களுடைய வாக்கு செலுத்துங்க. நேர்மையான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.